மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு நீங்களும் செய்யுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான் ஒரு சில காரியங்களை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படியே நீங்களும் என்ன பண்ணுமா அவர்களுக்கு செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு காரியத்தை செய்யணுமா, நீங்களும் அவர்களுக்கு அதே மாதிரி என்ன பண்ணுமா செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு குட்டி கதையை ஒன்று நான் இன்றைக்கு படித்தேன். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். அதனால கூட பாருங்க, ஒரு அபூர்வமான ஒரு சாமியார் கிட்ட என்ன பண்றாங்க, ஒரு பெண் ஒருத்தி வராங்க. அவங்க வந்து ஐயா ஐயா, இந்த மாதிரி என் கணவர் போருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்கிட்ட அன்பாவே நடந்து கொள்ள மாட்டேன்றாரு. எனக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு மூலிகையை எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். என் கணவர் என்ன பண்ணணும், என் மேல அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர்கிட்ட போயிட்டு தொந்தரவு பண்றாங்க. உடனே அந்த முனிவர் சொல்றாரு, என்னமோ சொல்லி பாக்குறாரு. அவங்களும் என்ன பண்ணல, கேட்குற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரு சரிம்மா நான் மூலிகை ரெடி பண்ணி தரேன், நீ என்ன பண்ணு, புலியோடைய ஒரு முடி ஒன்று எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்களும் என்ன பண்றாங்க, புலியோட முடி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போறாங்க. புலியை பாக்குறாங்க. புலியை பார்க்கும்போது என்ன பண்ணுது, புலி அவங்கள பார்த்தோன்னே உருமுது. உடனே என்ன பண்றாங்க, பயந்துட்டு ஓடி வந்துடுறாங்க. மறாவது நாள் கடந்து போறாங்க. மறாவது நாள் என்ன பண்ணுது, புலி உருமுது. பயந்து கொண்டே இருக்காங்க. இப்படி தொடர்ந்து அநேக நாட்களா என்ன பண்றாங்க, அந்த மகள் அந்த புலி கிட்ட போறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, அந்த புலி பழகி போயிருந்தால் என்ன பண்ணுது, அமைதியா இருக்கு. அந்த பெண் வந்த உடனே அந்த புலியும் அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த புலியும் இவங்களும் என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஆயிட்டாங்க. பாருங்க, பக்கத்துல போயிட்டு விளையாடுற மாதிரி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, ஒரு முடியை எடுத்துட்டு வந்து முனிவர்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஐயா ஐயா, நான் அந்த புலியுடைய முடியை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முனிவர் என்ன பண்ணுவார்னா, அந்த புலியுடைய அந்த முடியை வாங்கிக்கிட்டு அதை கொண்டு போய் என்ன பண்றாங்க, நெருப்புல போட்டுருவாங்க. இவங்க ஒரே குழப்பம், என்னடா இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு இந்த முடியை எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கேன், சாமியார் என்ன பண்றாரு, அதை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, நெருப்புல போட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் பொழுது, அப்போ அந்த முனிவர் சொன்னாரா, அம்மா இல்லம்மா, நீங்க இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மிருகத்துக்கிட்டேயே உங்க அன்பினால அதோடைய முடியை கொண்டு வந்தீங்கல்ல, அந்த அன்பு காட்ட முடிஞ்சது இல்ல, அப்போ உங்க கணவர் மேல நீங்க உண்மையா அன்பு காட்டி பாருங்க, அவரும் உங்க மேல அன்பு காட்டுவாருன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இப்படிதாங்க அநேக நேரங்கள்ல நாம அன்பு காட்டாம மற்றவர்கள் நமக்கு அன்பு காட்ட மாட்டாங்க. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீங்க. ஆகவேதான் சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் முதலாவது செய்யுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க சரிப்படுத்திக்கோங்க, அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எப்படி ஒரு பெரிய மிருகம் ஒரு கொடூரமான மிருகத்திடமே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த பெண் என்ன பண்றாங்க, அது கூட பழகி அதோடைய முடியை கொண்டு வர முடியுமானால், நம்மால கூட நம்ம குடும்பத்துல இருக்கிற நம்ம கணவரை மாற்ற முடியும், நம்ம பிள்ளைகளை மாற்ற முடியும், என் மனைவியை மாற்ற முடியும். என் மனைவி எப்ப பாரு கோவப்படுறாங்க, என் பிள்ளைகள் எப்ப பாரு கோவப்படுறாங்க, எரிஞ்செரிஞ்சு விழுறாங்க, என் மேல அன்பாவே இருக்க மாட்டேன்றாங்க, என் கணவர் அன்பாவே இருக்க மாட்டேன், மனைவி அன்பாவே இருக்க மாட்டேன்றாங்க, ஐயோ எனக்கு வீட்டிலே இருக்க பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை நீங்க விரும்புறீங்களோ அது உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னா முதலாவது நீங்க செய்யுங்க. நீங்க அன்பை காட்டுங்க. நீங்க அன்பை காட்டுனா ஆட்டோமேட்டிக்கா அவர்களும் அன்பை காட்டுவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அன்புதான் பிரதானம். உங்களுடைய வாழ்க்கையில அன்பு நீங்க காட்டணுமா, நீங்க அன்பை காட்டுங்க. ஆகவேதான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, நான் மனுஷர் பாஷையில பேசினாலும் தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு எனக்கு இருக்குல்லன்னு சொன்னா நான் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. சத்தமிடுகிற வெண்கலம் போல இருப்பேன், ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருப்பேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன விதமான உயர்ந்த பதவியில் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில என்ன ஆஸ்தி அந்தஸ்து பொண்ணு பொருள் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்குள்ள இருந்தாலும், அதே போல நீங்க தீர்க்கதரிசன வரத்தை உடையவர்களா இருந்தாலும், நீங்க அன்னதானம் பண்ணினாலும், நீங்க அன்பு இல்லைன்னு சொன்னா
உங்க வாழ்க்கை வேஸ்ட்டுங்க. ஹalleluya. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதலாவது அன்பு காட்டுங்க. நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. நீங்க பிறருக்கு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கப்படும். ஹalleluya. ஆகவே தான் தேவன் ரொம்ப அழகா சொல்றாரு. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஹalleluya. ஆகவே ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல என்ன பண்ணும்? நீ அன்பு கூறணும். ஹalleluya. ஃபர்ஸ்ட் உன்னை நீ எப்படி நேசிக்கிற அதே போல பிறரையே நேசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்பு கிடைக்குங்க. தேவ பிள்ளைகளே, நிறைய நேரங்கள்ல அன்பில்லாம இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், கசப்பு, வெறுப்பு, மேட்டிமையான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது தேவன் நம்ம கூட செயல்பட முடியாதுங்க. ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணுமா, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரணுமா, நீங்க விரும்புகிற காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா, நீங்க பிறருக்கு செய்து பாருங்கள். ஹalleluya. ஆகவே தான் பாருங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப பாத்தீங்களா, கொடுத்தா கொடுப்பாரு. தேவ பிள்ளைகளே, நாம எதுவுமே செய்யாம எல்லாமே எனக்கு வேணும், எல்லாமே எனக்கு வேணும்னு சொன்னா ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஹalleluya. முதலாவதாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா, உங்க வாழ்க்கையில நடக்கணுமா, நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்கணுமா, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை பிறருக்கு செய்து பாருங்கள். ஹalleluya. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறருக்கும் அன்பு கூறுங்கள். ஹalleluya. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் அதைத்தான் நம்ம ஒரு பூமியில என்ன பண்ணாரு, செய்து காட்டினார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஹalleluya. இயேசு பாருங்க, எல்லாருக்கும் என்ன பண்ணார்? நன்மை செய்கிறவரா இருந்தார். ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சோம்னா நம்ம என்ன பண்றோம்? தீமைக்கு தீமை தான் செய்யும். உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்றோம். இன்னைக்கு நிறைய நேரத்துல பாருங்களேன், ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா நானும் என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு அந்த தீமை செஞ்சே ஆகணுங்க. அவங்க என்ன அடிச்சாங்க, நானும் என்ன அடிப்பேங்க. அவங்க என்ன திட்டினாங்க, நானும் அவங்கள திட்டினேங்க. அவங்க என்ன கோவமா பேசினாங்க, நானும் அதை பண்ணுவேங்க. அதை நீங்க செய்யாதீங்க. நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு சொன்னா நீங்க நன்மை செய்யணும். உங்களுக்கு உங்களுக்கு அன்பு உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க பிறருக்கு அன்பை காட்டணும். ஹalleluya. ஆகவே தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அன்பை காண்பிக்கக்கூடியவராய் இருந்தார். நம்ம பாருங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, கன்னத்துல அறையுறாங்க, துணியை கிழிச்சு என்ன பண்றாங்க? சீட்டு போட்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணா கூட ஆண்டவர் பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹalleluya. இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குற என்னன்னு சொன்னா, அன்பை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நமக்கு ஒருத்தங்க தீமை செய்தாலும் அந்த தீமைக்கு தீமை அவர் செய்யவே இல்லை. தீமைக்கு பதிலாக தேவன் நன்மை மாத்திரம்தான் செய்தார். ஹalleluya. அப்போ அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணுமா? தீமைக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. ஆகவேதான் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்ன தெரியுமா? நன்மையை மாத்திரம் தான் செய்யுங்கன்னு சொல்றாரு. ஹalleluya. உங்களுக்கு ஒருத்தங்க நன்மை செய்யணும், உங்களை ஒருத்தர் மன்னிக்கணும், உங்களை ஒருத்தர் நேசிக்கணும், உங்க மேல ஒருத்தர் அன்பு காட்டணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு செய்து பாருங்க. ஹalleluya. ஆகவே உங்கள் அன்பின் நிமித்தமாக எத்தனை பேரை வேணுமோ நீங்க என்ன பண்ணலாம்? மாற்ற முடியும். ஹalleluya. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பாருங்க, ஒரு விபச்சார ஸ்திரீ என்ன பண்றாங்க? கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வராங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? இவ பாவம் செஞ்சுட்டா, இவள என்ன பண்ணுங்க? கல்லெறிஞ்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மோசே நாகமத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்லெறிஞ்சு கொல்ல பாக்குறாங்க. ஆண்டவர் பார்க்க, உங்களில் அவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லெடுத்து போடுங்க. அப்ப பாருங்க, எல்லாரும் கல்லை கீழே போட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் மன்னிக்கும் பொழுது நமக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹalleluya. ஆகவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். ஹalleluya. நாம் பிறருக்கு என்ன பண்ணோம்? நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. அதை அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்யறோமோ அது ரிப்பீட் நமக்கு என்ன பண்ணோம்? கிடைக்கும். ஹalleluya. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அங்க பாருங்க, சோதம் குமாராவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ரொம்ப பாவம் செய்யறாங்க. அந்த பாவம் என்ன பண்ணுச்சு? பரலோகத்துக்கு எட்டுனது. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, அங்க லோத்து என்ற ஒரு நீதிமான் இருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா ஆபிரகாமுடைய சொந்தக்காரர். அப்ப பாருங்க, உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, ஆபிரகாமே
நான் என்ன பண்ண போறேன், செய்ய போறது உனக்கு மறைக்க மாட்டேன் ஏன்னு சொன்னா ஆபிரகாம் அவருக்கு சிநேகிதனாய் காணப்பட்டார். இப்ப பாருங்க, ஆபிரகாம் போயிட்டு, ஆண்டவரே, அந்த சோதோம் குமோராவுல 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை நீங்க அழிப்பீங்களாப்பா? இல்ல, அழிக்க மாட்டேன். சரி, இன்னொரு வாட்டி ஒரு விஷயம் நான் பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு தடவையும் 45, 30, 20, கடைசியா 10 நீதிமான்கள் இருந்தா அழிக்க மாட்டீங்கல்லப்பா? அழிக்க மாட்டேன். ஹalleluya. இப்ப பாருங்க, ஆபிரகாம் லோத்துக்காக போயிட்டு பரிந்து பேசுறார். உடனே ஆண்டவர் பாருங்க, அவன் பரிந்து பேசின நிமித்தமாய், அவன் போய் தேவ சமூகத்துல போயிட்டு மன்றாடின நிமித்தமாய், தேவன் லோத்துக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டார். ஹalleluya. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பிறருக்காக பரிந்து பேசும் பொழுது நமக்காக தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்காக மன்றாடக்கூடிய ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். இந்த நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிறருக்கு செய்து பாருங்க. தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க செய்யக்கூடியதா இருப்பீங்கன்னு சொன்னா தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்த்தவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஹalleluya. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற யாராலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு என்ன இல்ல, இடம் கிடையாது. ஆகவே பாருங்க, நீங்க மற்றவர்களை குற்றமாய் தீர்த்தீங்க, எதை தீர்த்தீங்களோ அதை நீயே செய்தபடியால். ஹalleluya. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மற்றவர்களை குற்றவாளின்னு சொல்லி தீர்த்தா உங்களை குற்றவாளி என்று எல்லாருமே தீர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹalleluya. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில யாரையும் நீங்க குறை சொல்லாதீங்க, குற்றமா பார்க்காதீங்க, யாரையும் அற்பமா பார்க்காதீங்க, யாரையும் குறைவா பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னா தேவன் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. முதலாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உன்னிடத்துல ஃபர்ஸ்ட் உன் கண்ணுல என்ன பண்ணுது, உன் கண்ணுல இருக்கிற துரும்ப என்ன பண்ண, நீ ஃபர்ஸ்ட் எடுத்து போடு. ஃபர்ஸ்ட் உன் கிட்ட இருக்கிறது, உன் குறை என்ன இருக்கோ அது என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் எடுத்து போடு. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு குற்றம் சொல்லுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நமக்குள்ளாக இருக்கிற குறைவுகளை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் பிறருக்காக மன்றாடும் பொழுது தேவன் நமக்கு மன்றாடக்கூடிய மக்களை ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாம் முதலாவது பிறருக்கு அன்பு காட்டும் பொழுது மற்றவர்கள் நமக்கு அன்பு காட்டக்கூடியவர்களா இருப்பார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ நாம் பிறருக்கு அதை செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறியோ அதே போல பிறனிடத்தில் என்ன பண்ணுமா, அன்பு கூற வேண்டும். இதுதான் பிரதான கற்பனையாய் காணப்படுது. தேவ பிள்ளைகளே, நாம அன்பு காட்டாம யாரும் நமக்கு அன்பு காட்ட மாட்டாங்க. பாருங்க, எப்படி கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குறீங்களோ, நீங்க கண்ணாடியில முகத்தை பார்க்கும்போது நீங்க என்ன செயல் செய்றீங்களோ அதுதான் என்ன பண்ணும், அந்த கண்ணாடி காண்பிக்கும். அதே போலதான் நீங்க மற்றவர்களுக்கு எதை செய்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், நடக்கும். நீங்க அன்பு காட்டினா எல்லாரும் உங்க மேல அன்பு காட்டுவாங்க. நீங்க கோவப்பட்டா எல்லாரும் உங்க மேல கோவத்தை காட்டுவாங்க. நீங்க எரிச்சலா இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்க மேல எரிச்சலா இருப்பாங்க. நீங்க எல்லாரையும் அரவணைச்சிங்கன்னு சொன்னா உங்களையும் எல்லாரும் அரவணைக்கக்கூடியவங்களாய் மாறுவாங்க. நீங்க உண்மையே பேசினா உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாம் உண்மையாவே இருப்பாங்க. ஆகவே நாம் எதை செய்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணும்னு சொன்னா நாம பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. ஆகவே நாம் பிறருக்காக ஜெபித்தோம் என்று சொன்னா நமக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் அதையே செய்யுங்கள் என்று சொன்னது போல, நீங்கள் பிறருக்கா உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மைகள் கிடைக்கணுமோ அதை நீங்கள் பிறருக்கு செய்து பாருங்கள். அந்த நன்மைகள் உங்களை தேடி வரும். ஆகவே இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அன்பை விதைத்தோம் என்று சொன்னால் அன்பு நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். ஆகவே நீங்கள் அன்பாகவே இருங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ராஜா, அநேக நேரங்கள்ல நாங்க ஆண்டவரே எல்லாரும் எங்க கிட்ட அன்பா இருக்கணும், எல்லாரும் என்னை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்ப்பா. ஆனால் நாங்கள் யாரையும் நேசிப்பது கிடையாது, யாரிடத்துல அன்பு காட்டுவது கிடையாது. அப்பா, குறையா குற்றமாய் ஆண்டவரே பார்த்து கொண்டு ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள் சிந்தித்து கொண்டு இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள்ல ஆண்டவரே யாரெல்லாம் தகப்பனே அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டாங்களோ, அந்த
அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்து அவர்களை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய கிருபையுள்ள கரம் உடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும். ஆவியானவரே, நீர் வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்துக்கு மாத்திரமே மகிமை வர பண்ணும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.